ஒரு பெயர் அல்ல சபை, ஒரு ஸ்தாபனம் அல்ல சபை. ஒருவேளை நம்ம ஷெக்கீனா மினிஸ்ட்ரிஸ் நடத்துறோம், பக்கத்துல இன்னொரு பேர்ல சபை நடத்துறாங்க, இந்த பக்கத்துல இன்னொரு பேர்ல சபை நடத்துறாங்க. ஆகையினால கர்த்தர் இங்க தான் இருக்கிறாரு, அங்க இல்லைன்னு அர்த்தம் அல்ல. இங்க அவங்க இந்த பூமியில ஒரு பேர்ல அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லாரும் இணைகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வெளியே கொண்டு வரப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு பெயர் தான் சபை என்று கர்த்தர் அழைக்கிறார். இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னவென்றால், பாவத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இந்த பூமியிலிருந்து கர்த்தரை ஆராதிக்குமே, ஆனால் அந்த கூட்டத்தை ஆண்டவர் சபை என்று அழைக்கிறார். ஆண்டவர் என்னை சில இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார், சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார், பாவத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார், இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் என்று உணர்வுள்ளவர்கள் யாராவது இருப்பீர்களே, ஆனால் நம்மை பார்த்து பரலோகம் சபை என்று அழைக்கிறதாக இருக்கிறது. இங்க சபையில பெரியவர்கள் சிறியவர்களுக்கு இடம் கிடையாது. இங்க சபையில ஏழைகள் பணக்காரனுக்கு இங்க இடம் கிடையாது. சபையில நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா இங்க இடம் கிடையாது. சபையில ஜாதிக்கு இடம் கிடையாது. சபையில வேற்றுமைகளுக்கு இடம் கிடையாது. மொத்தத்தில் ஒரே இரத்தத்தினால கர்த்தர் நம்மை வாங்கி இருக்கிறார், அதுதான் சபை. அவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் இரத்தத்தினால வாங்கப்பட்ட நான் தான் சபை, நான் தான் சபை. இங்கே வேற்றுமைக்கு இடமே கிடையாது.